டியர் லேர்னர்ஸ், நம்ம இந்த செஷனில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் போனஸ் ஷேர்ஸ் இல்லை ஸ்டாக் டிவிடெண்ட் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். போனஸ் ஷேர்னா என்ன ரீசனுக்காக போனஸ் ஷேர் இஷ்யூ பண்ணுறாங்க, அதோட அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க செஷனுக்குள்ளே போகலாம். ஒரு கம்பெனி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க ஷேர் ஹோல்டர்ஸ் எப்படிலாம் ரிவார்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒன்று டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணுறது மூலமாகவும், அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஷேர்ஸ் அவங்களுக்கு கொடுத்து அவங்கள ரிவார்ட் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க. இந்த போனஸ் ஷேருக்கு இன்னொரு பேர் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்டாக் டிவிடெண்ட் இல்லை ஸ்கிரிப்ட் டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த போனஸ் ஷேர்ஸ், போனஸ்னாலே நம்மளுக்கு தெரியும் அடிஷ்னல். அப்போ போனஸ் ஷேர்ஸ்னால் என்னென்னா, ஒரு கம்பெனி அவங்க ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அடிஷ்னல் ஷேர்ஸை இஷ்யூ பண்ணுறது தான் போனஸ் ஷேர்ஸ். இந்த போனஸ் ஷேர்ஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தான் இஷ்யூ பண்ணுவாங்க. இது ஒரு வின் வின் சுச்சுவேஷனே நம்ம சொல்லலாம். ஏன்னா இன்வெஸ்டர்ஸ் ஃப்ரீயாக ஷேர்ஸை வாங்கிப்பாங்க. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அவங்க எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் அவங்க மேலே ஒரு நன்மதிப்பை பெறுற மாதிரி இருக்கும். அதாவது டிவிடெண்ட்டை கேஷாக பே பண்ணுறதுக்கு பதிலாக ஷேர்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது தான் போனஸ் ஷேர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த போனஸ் ஷேர்ஸ் எப்படி இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்னா சர்டன் ரேஷியோ வச்சு தான் இஷ்யூ பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனி 1:5 ரேஷியோவில் போனஸ் ஷேர்ஸ் டிக்ளேர் பண்ணுறாங்க அப்படின்னா எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு 5 ஷேர் எவ்ரி 5 ஷேர்ஸ்க்கு ஒரு போனஸ் ஷேர் கொடுக்குற மாதிரி இருக்கும். நான் முதலே சொன்ன மாதிரி போனஸ் ஷேர்ஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டாக தான் கொடுப்பாங்க எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு. இந்த போனஸ் ஷேர்ஸ் நம்ம இஷ்யூ பண்ணுறதுனால அவங்களோட கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் டோட்டலில் எந்த ஆல்ட்ரேஷனும் இருக்காது. பட் நம்ம பேலன்ஸ் ஷீட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலாக கன்வெர்ட் ஆகும். இந்த போனஸ் ஷேர்ஸ் எப்படி இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்னா அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட்லேயும் கரண்ட் ப்ராஃபிட்லேயும் தான் வச்சு கொடுப்பாங்க. அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட் அப்படின்னா என்னென்னா, நம்ம டிவிடெண்ட் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணதுக்கு அப்புறம் உள்ள ப்ராஃபிட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட். இதை ரீட்டைன் ஏர்னிங்ஸ்ன்னு கூட சொல்லலாம். ரீசன்ஸ் ஃபார் இஷ்யூயிங் போனஸ் ஷேர்ஸ், என்ன ரீசனுக்காகலாம் இந்த போனஸ் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேபிட்டலைசேஷன் ஆஃப் ரிசர்வ்ஸ். இந்த போனஸ் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறதுனால அவங்களோட அக்யூமுலேட்டட் ஏர்னிங்ஸ் எல்லாமே, அதாவது ரிசர்வாக உள்ளது எல்லாமே ஷேர் கேபிட்டலாக கன்வெர்ட் ஆயிரும். நான் முதலே சொன்ன மாதிரி தான் அந்த அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட் கரண்ட் ப்ராஃபிட்லேருந்து அந்த போனஸ் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. அது போக டோட்டல் கேபிட்டல் ஸ்ட்ரக்சரில் சேஞ்சஸ் இருக்காது, ஜஸ்ட் ரிசர்வ் ஷேர் கேபிட்டலாக கன்வெர்ட் ஆகும். அடுத்து நம்ம பார்த்தோன்னாக்கா இன்க்ரீஸ் இன் ஷேர் லிக்விடிட்டி. இந்த போனஸ் ஷேர் நம்ம இஷ்யூ பண்ணுறதுனால மார்க்கெட் லிக்விடிட்டி இன்க்ரீஸ் ஆகும். எப்படி அப்படின்னா நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுனால மார்க்கெட்டோட லிக்விடிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா அஃபர்மேஷன் ஆஃப் கான்ஃபிடென்ஸ். இந்த மாதிரி போனஸ் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறதுனால இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு லாங் டேர்ம் ப்ராஃபிட்டபிலிட்டி இருக்கும். அது போக கம்பெனி மேலே ஒரு கான்ஃபிடென்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்தா பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் ஷேர் ப்ரைஸ். இப்போ போனஸ் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறதுனால ஷேர் ப்ரைஸ் என்ன ஆகும்னா கம்மியாகும். ஏன்னா நிறைய ஸ்டாக் அவைலபிலிட்டி இருக்கிறதுனால இன்வெஸ்டர்ஸும் அதிக லெவலுக்கு வர ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால் ஷேர் ப்ரைஸஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிட்டே போகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இபிஎஸ் அட்ஜஸ்ட்மெண்ட். இனிஷியலாக நம்ம பார்த்தோன்னாக்கா ஏர்னிங் பர் ஷேர் டிக்ரீஸ் ஆகும். ஏன்னா ஷேர் ப்ரைஸ் கம்மியாக இருக்கிறதுனால நிறைய இன்வெஸ்டர்ஸ் நம்மளுக்கு வர போய் ஃப்யூச்சரில் என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஏர்னிங்ஸ் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தோன்னாக்கா என்கரேஜ்மெண்ட் ஆஃப் ரீட்டைல் பார்ட்டிசிபேஷன். இந்த மாதிரி போனஸ் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறதுனால நிறைய ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் நம்மளுக்கு வருவாங்க. அடுத்து பார்த்தோன்னாக்கா சைக்காலஜிக்கல் இம்பேக்ட். இந்த மாதிரி போனஸ் ஷேர்ஸ் நம்ம கொடுக்கறதுனால ஒரு பாசிட்டிவ் பர்செப்ஷன் இருக்கும். இதனால கம்பெனியோட இமேஜும் என்ன ஆகும்னா அதிகமாயிட்டே இருக்கும் இன்வெஸ்டர்ஸ் மத்தியில். தீஸ் ஆர் ஆல் த ரீசன்ஸ் ஃபார் இஷ்யூயிங் bonus shares. Advantages of bonus shares from company's perspective. ஸோ கம்பெனிஸ் பெர்ஸ்பெக்டிவை பொறுத்த வரைக்கும் என்னென்ன அட்வான்டேஜஸ் போனஸ் ஷேரை இஷ்யூ பண்ணுறதுனால பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன்று கம்பெனி அவங்க ஷேர் ஹோல்டர்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட எனஃப் கேஷ் இல்லைனாலும் போனஸ் ஷேர்ஸ் கொடுத்து அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி கேஷை நம்ம பே பண்ணுறதுக்கு பதிலாக அடிஷ்னல் ஷேர்ஸ் கொடுக்கறதுனால அந்த கேஷை ஃபியூச்சரோட ப்ராஜெக்ட்ஸ்க்கோ இல்லை எக்ஸ்பென்ஷனுக்கோ யூட்டிலைஸ் பண்ணிக்கிடலாம். இந்த மாதிரி போனஸ் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறதுனால அவங்களோட கிரெடிட் வர்த்தினஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இது மூலமாக அவங்களோட கிரெடிட் ரேட்டிங்கும் இம்ப்ரூவ் ஆகுது. போனஸ் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறது மூலமாக இது எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா கம்பெனி பூமிங் பீரியடில் இருக்குது, இவங்க இன்னும் நல்ல பொசிஷனில் இருந்து சர்வ் பண்ணுவாங்க. அடுத்து நம்ம பார்த்தோன்னாக்கா கம்பெனியோட லிக்விடிட்டி பொசிஷன் சேமாக தான் இருக்கும். ஏன்னா போனஸ் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறதுனால கேஷ் ஃப்ளோவில் எந்த சேஞ்சஸுமே இருக்க போகிறது இல்லை. ஷேர்
ஷேர் ஹோல்டர்ஸ் இல்லைனா இன்வெஸ்டர்ஸ் பெர்ஸ்பெக்டிவை பொறுத்த வரைக்கும் என்ன அட்வான்டேஜஸ்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து போனஸ் ஷேர்ஸ் பண்ணுறதுனால டேக்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதே இது வந்து டிவிடெண்டாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அடிஷ்னல் ஷேர்ஸாக கொடுக்குறதுனால அவங்களுக்கு டேக்ஸ் பே பண்ணுற ப்ராப்ளம் இருக்காது. ஒருவேளை இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து கேஷ் டிமாண்ட் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இவங்க இந்த போனஸ் ஷேர்ஸை வந்து செல் பண்ணி அது மூலமாக அவங்க கேஷ் வந்து எடுத்துக்கிடலாம். ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து அடிஷ்னல் ஷேர்ஸை வந்து கிடைக்கிறதுனால இந்த போனஸ் ஷேர் இஷ்யூ பண்ணுறதுனால இதனால இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து அடிஷ்னல் டிவிடெண்ட் வந்து கிடைக்கும். அது போக போனஸ் ஷேர் இஷ்யூ பண்ணுறதுனால இன்வெஸ்டர்ஸோட கான்ஃபிடன்ஸ் லெவல் அந்த கம்பெனி பற்றின இது வந்து இன்க்ரீஸ் ஆகும். மொத்தத்தில் நம்ம பார்த்தோன்னாக்க ஸ்டாக் ப்ரைஸஸ் வந்து லாங் ரன்ல வந்து இன்க்ரீஸ் ஆகமிச்சில் ஷேர் ஹோல்டர்ஸோட வெல்த்தும் இன்க்ரீஸ் ஆகும். திஸ் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் இஷ்யூயன்ஸ் ஆஃப் போனஸ் ஷேர்ஸ். டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் போனஸ் ஷேர்ஸ். இந்த போனஸ் ஷேர் இஷ்யூ பண்ணுறதுனால என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பொறுத்த வரைக்கும், கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் காஸ்ட், அதாவது போனஸ் ஷேர் இஷ்யூ பண்ணுற காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். தட் பேயிங் கேஷ் டிவிடெண்ட். போனஸ் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறதுனால கம்பெனி வந்து கேஷை வந்து ரைஸ் பண்ணுற அந்த எபிலிட்டி வந்து குறைஞ்சிரும். அது போக அவங்களோட ரிசர்வ்ஸ் அண்ட் அதர் ஃபண்ட்ஸும் டிக்ளைன் ஆயிரும். எதுக்கு அப்படின்னு பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் வந்து அப்படி ஷேர் கேபிட்டலுக்கு வந்து போயிடும். இன்வெஸ்டர்ஸ் ஆர் ஷேர் ஹோல்டர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னு பொறுத்த வரைக்கும், இது வந்து எக்ஸ்ட்ரா வெல்த் எதுவுமே கிரியேட் பண்ணுறது இல்லை. ஏன்னா ஷேர் ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இன்க்ரீஸ் ஆனாலும் இந்த ஏர்னிங் பர் ஷேர் அதே மாதிரி கேஷ் டிவிடெண்ட் ஈல்டு எல்லாமே டிக்ரீஸ் ஆகும். அது போக இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து லெஸ்ஸர் செக்யூரிட்டியாக தான் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. தீஸ் ஆர் ஆல் த டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் இஷ்யூயிங் போனஸ் ஷேர்ஸ். டியர் லேர்னர்ஸ், நம்ம இந்த செஷனில் போனஸ் ஷேர்ஸ்னா என்ன, அதோட ரீசன்ஸ், அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ் பற்றிலாம் பார்த்தோம். இந்த செஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.